ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1இல் உள்ள இலக்கண பகுதியான இலக்கிய வகை சொற்கள், அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இலக்கண முறைப்படியும் சொற்கள் 4 வகைப்படும், இலக்கிய முறைப்படியும் சொற்கள் 4 வகைப்படும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இலக்கிய வகை சொற்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல். எடுத்துக்காட்டு பூ, வா, அறம், புத்தகம். ஏன்னா பூ, வான்றது ஒரு எழுத்து தனித்து தான் வந்திருக்கு, இதுவும் பொருள் தருது. அறம், புத்தகம்னா பல எழுத்துக்கள் தொடர்ந்து வருது, ஆனால் பொருள் தருது, அதனால் இது சொல். இந்த சொல்லுக்கு வேறு என்னென்ன வேறு பெயர்லாம் என்னென்னா மொழி, பதம், கிளவி. இலக்கண முறைப்படி சொல் 4 வகைப்படும் சொன்னோம் இல்லையா, அது என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதை பற்றி நம்ம விளக்கமாக டீட்டெயில்ஸாக 6ஆம் வகுப்புலே நம்ம பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸில் என்னென்னா, இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைன்னு சொன்னோம். அது என்னென்னா இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். ஃபஸ்ட்டு இயற் சொல்னா என்னன்றதை பார்க்கலாம். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள். எப்படின்னா, எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள். எடுத்துக்காட்டு கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இந்த இயற் சொல் பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இடை இயற் சொல், உரி இயற் சொல்னு 4 வகைப்படும். எடுத்துக்காட்டு மண், பொன், பெயர் இயற் சொல். நடந்தான், வந்தான், வினை இயற் சொல். அவனை, அவனால், இடை இயற் சொல். மாநகர், உரி இயற் சொல். நெக்ஸ்ட்டு திரிசொல். கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்குற மாதிரி இருந்து இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருது இல்லையா, அதுதான் திரிசொல். கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவையாகவும் அமையும் சொல்லு தான் திரிசொல். எடுத்துக்காட்டு வங்கூழ், அழுவம், சாற்றினான், உறுபயன். வங்கூழ்னா என்ன? காற்று. அழுவம்னா கடல். சாற்றினான்னா சொன்னான். உறுபயன் அப்படின்னா மிகுந்த பயன். திரிசொல் பெயர், வினை, இடை, உரி. இதுவும் அதேமாதிரி 4 வகையிலையும் வரும். எடுத்துக்காட்டு அழுவம், வங்கம், பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றாள், வினை திரிசொல். அன்ன, மான, இடை திரிசொல். கூர், கழி, உரி திரிசொல். அதேமாதிரி திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். இப்போ ஒரே ஒரு பொருளை தர்றதால அது என்னென்னா இப்போ என்னென்னா பல சொற்கள் அந்த இப்போ 3 சொல் இருக்குன்னா அந்த 3 சொல்லுக்கும் ஒரே மீனிங் தான் இருக்கும், ஒரே ஒரு பொருளை தான் தரும். அதை தான் நம்ம ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எடுத்துக்காட்டு வங்கம், அம்பி, நாவாய். இந்த 3 சொற்களும் எதை குறிக்குதுன்னா கப்பல். நெக்ஸ்ட்டு பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த திரிசொல். ஒரே ஒரு சொல் தான் இருக்கும், ஆனால் அந்த சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். ஒரே ஒரு சொல், அதுக்கு பல பொருள் இருக்கும். அதுதான் பல பொருள்களை தரதால பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். எடுத்துக்காட்டு இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ். அந்த இதழ் என்ற ஒரே ஒரு வார்த்தை சொல் எத்தனை குறிக்குது பாருங்கள். பூவின் இதழ், உதடு, அதுக்கப்புறம் கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தர்றதால பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். நெக்ஸ்ட்டு திசைச்சொல். திசைச்சொல்னா பிற மொழிகளில் இருந்து தமிழில் வழங்கி வர்றது. அதே மாதிரி பிற மொழினா வடமொழி மட்டும் வராது, அதில் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். எடுத்துக்காட்டு சாவி, சன்னல், பண்டிகை, ரயில்.
இது எல்லாம் தமிழில் வந்து நம்ம வழக்கத்தில் இருந்தாலும் இது வந்து தமிழ் சொல் இல்லை, பிற மொழிகள். அதுபோல் முற்காலத்தில் வந்து பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணினா கிணறு, பெற்றம்னா பசு போன்ற சொற்களையும் என்ன சொல்லலாம்னா திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வடசொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இந்த சொற்கள்லாம் தமிழில் வந்து வழக்கத்தில் இருந்தாலும் இது தமிழ் சொல் இல்லை, வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொல்லு தான் இது. வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள், வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெற சொற்கள் வந்து வட சொற்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். இந்த வட சொற்கள் வந்து 2 வகை, தற்சமம், தர்ப்பவம். நம்ம தமிழில் வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை அந்த எழுத்து வந்து மாற்றம் வராது. அது எப்படி வடமொழியில் இருக்குதோ அதே மாதிரி நம்ம தமிழில் எழுதுறது தற்சமம். ஆனால் நம்ம வந்து வடமொழியில் இருக்கிறத ஒரு சில மாற்றங்கள் எழுத்துக்களை மாற்றம் செஞ்சு தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுறது தற்பவம். ஃபஸ்ட்டு தற்சமம். அதுக்கு எடுத்துக்காட்டு கமலம், அலங்காரம். இந்த 2 வார்த்தையும் வந்து வடமொழியில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம தமிழில் எழுதுகிறோம், அதனால் இது தற்சமம். இப்போ லக்ஷ்மி அப்படின்றத நம்ம எப்படி எழுதுகிறோம் தமிழில் இலக்குமி. அப்புறம் விஷம் என்பதை எப்படி தமிழில் எழுதுகிறோம் விடம், அதனால் இது வந்து தர்ப்பவம். நன்றி, வணக்கம்.